ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 1.2ல இருக்க செகண்ட் சம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்பி த ரிலேஷன் டிஃபைன்ட் as is ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ஏ. அதோட ஸ்கொயர் தான் வந்து அதோட ரிலேஷன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, A cross A கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க A cross A கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் A cross A கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A cross A அப்படின்னா என்ன, ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதை 2 டைம்ஸ் போடணும். 1 2 3 4 and so on. 45 cross 1, 2, 3, 4 and so on 45. இது நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ல ஜஸ்ட் எழுதுனா போதும், நம்ம அதை பேர் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பர்ஸா இருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே போட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆரோட ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, R be the relation defined as is a square of a number on A. So F ல இருந்து F ஸ்கொயருக்கு போகுது. ஆனா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா A குள்ள மட்டும்தான் நம்ம இருக்கணும். on A கொடுத்ததுன்னா A குள்ள மட்டும்தான் அந்த வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ F ஓட வேல்யூ சப்போஸ் வந்து 1ன்னு எடுத்தோம் அப்படின்னா அதோட ஸ்கொயர் என்ன வேல்யூ என்ன, 1 ஸ்கொயர். இப்போ நம்ம ரிலேஷன் போடுவோம். இப்போ 1, 1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2, 2 ஸ்கொயர். அது மாதிரி ஒவ்வொரு வேல்யூமே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3, 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 4, 4 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 5, 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 6, 6 ஸ்கொயர். இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 45 தான் எடுக்கணும். இப்போ 1ல இருந்து 1 ஸ்கொயர்னா 1 தான், 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. எல்லாமே 45 தான் இருக்கு. 4 ஸ்கொயர்னா 16, அதுவுமே 45 தான் இருக்கு. 5 ஸ்கொயர்னா 25, அதுவுமே நம்ம 45 தான் இருக்கு. 6 ஸ்கொயர்னா 36, அதுவுமே 45 தான் இருக்கு. நெக்ஸ்ட் 7 போட்டோம்னா 7 ஸ்கொயரோட வேல்யூ 49 போயிடும். ஸோ நம்ம அது போடக்கூடாதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன பார்ப்போமா, 1, 1 2, 4 3, 9 4, 16 5, 25 6, 36. அவ்வளவுதான். அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர்னு கொடுத்ததுனால அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஆன் ஏன் கொடுத்ததுனால ஏக்குள்ளதான் அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் எஃப் டு எஃப் ஸ்கொயர். எஃப் ஆர்ங்கிறது கேபிட்டல் ஆர்ங்கிறது ரிலேஷனை குறிக்கிறது. ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் எஃப் ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர்னு கொடுத்ததுனால எஃப் ஸ்கொயர். சப்போஸ் இது கியூப்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது கியூப்னு எடுத்துக்கணும். நம்ம ட்வைஸ்ன்னு கொடுத்திருந்தோம்னா 2f அந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. நம்ம இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா டொமைன், நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா ரேஞ்ச். இப்போ நம்ம போட்டுருவோமா, இப்போ டொமைன் என்ன, எது எது ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கோ அதுதான் டொமைன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் என்ன, டொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து என்ன, செகண்ட் நம்பர் 1, 4, 9, 16, 25, 36. That's all range. Thanks.